நாளை பெண்கள் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பெண்கள் ஞாயிறு ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளின் ஆராதனையை பெண்கள் முழுமையாக வழிநடத்தி செல்வார்கள். தேவ பிரசன்னம் நாம் ஏறெடுக்கும் துதி ஆராதனையிலும் வேத வார்த்தையிலும் ஜெபத்திலும் நம்மை முழுமையாக வழிநடத்தி செல்லும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர் ஆச்சா. அப்பா, நீ ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்ற ஞாயிறு ஆராதனை ஆண்டவரே முழுமையாக உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் ஆண்டவரே இறுதி வரை தகப்பனே, நீர் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை மூடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, விசேஷமாக பெண்கள் ஞாயிறு ஆராதனை ஆண்டவரே, எங்க சபையில் இருக்கும் ஒவ்வொரு பெண்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை வழிநடத்தி நல்ல சுகத்திலும் பலத்திலும் நீ தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கென்று செய்யும் ஊழியத்திலும் ஆண்டவரே அவர்களை இன்னும் மும்முரமாக உற்சாகமாக செய்ய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, எங்க சபையில் இருக்கும் ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவரே அவர்கள் செய்யும் ஊழியத்தையும் அப்பா நீர் கனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பத்தை நீ காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நீ காத்து வழி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனையை தகப்பனே நீர் முழுமையாக ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். வாருங்க தேவ ஜனமே, நாம் துதி ஆராதனைக்குள் கடந்து செல்வோமாக. Edina
அந்த கொரோனா நோயிலேருந்து விடுபட்டு வந்ததுக்காக நன்றி, அநேகர் வரப்போவதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா அந்த நாட்கள் அப்பா மெதலிஸ் பெண்கள் அப்பா ஒன்று கூடி ஜெபிக்கிறோம், வல்லமையோடு கிருபையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மிக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளை வீணாக கழிக்காதபடி ஜெபத்துல துதியில பாடல அப்பா ஆண்டவரை துதித்து கொண்டு ஆண்டவரை திரற பெண்களாக மாற்றுங்க அப்பா. அநேகருக்கு விடுதலை கிடைக்கணும் ஆண்டவர் ஜெபத்தால ராஜா. அநேக பெண்கள் ஒன்று கூடி ஜெபிக்கணும் ஆவியானவரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா மெதலிஸ் பெண்களோடு பேசுங்க, அநேகர் தாய்மார்களோடு பேசுங்க அப்பா. அநேகர் ஜெபத்துல தனித்திருக்கும்படியாக பேசுங்க. உறுதியான ஜெபம், நம்பிக்கையான ஜெபம், விசுவாசத்தோட ஜெபத்துல ஜெபிக்க முடியாது பேசுங்க ஆண்டவரே அப்பா. அப்பா வீணா டிவியை பார்த்துக்கிட்டு வீணா கதை பேசி நேரத்தை கழிக்காதபடி உண்மை உத்தமமா ஜெபிக்கிற ஒவ்வொரு பெண்களும் எழுப்புங்க ஆண்டவரை. நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. அப்பா சபை தலைவர்களுக்கு அப்பா மாநாடு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த 53 சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. 53 போதகரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்துல ராஜா. போதகரை பாதுகாத்து கொள்ளுங்க, போதகரின் தேவைகளை சந்திங்க, போதகர் போக்கிலையும் வரத்திலையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. எங்கள் டெனிஷ் ராஜுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் டெனிஷ் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க, அவரையும் வல்லமையோடு கிருபையோடு வழி நடத்துங்க ஆவியானவரே அப்பா. நன்றி செலுத்துகிறோம். அநேக சபைகள் திறக்கப்படணும், அநேக ஊழியங்கள் எழும்பணும் ஆண்டவரே அப்பா. இது எங்களுக்கு அநேக பாடங்கள் கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. அந்த நோயின் மூலியமா எங்களுக்கு அநேக காரியங்கள் இது எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. உமக்கு கூடான கொடி சோத்திரங்கள் அப்பா. அநேக வேளையில நாங்கள் ஜெபிக்காமல் வீணாக நேரத்தை கழித்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே அப்பா. இந்த நேரில நாங்கள் அநேக நேரத்தில் கூடி ஜெபிக்கிறோம், ஒன்று கூடி ஜெபிக்கிறோம், தனிப்பட்ட ஜெபத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்கு கூடான கொடி சோத்திரங்கள் அப்பா. இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம், ஒரு மனமாக நன்றி செலுத்திக்கிறோம், ஒரு மனமாக ஜெபிக்கிறோம் அப்பா. தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எல்லாம் ஒரு மனதோடு ஒன்று கூடி ஜெபிப்போம் இனிமேலும் ராஜா அப்பா. காலை வேலைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஜெபத்தில் எங்களோடு பேசும், துதி பாடல் எங்களோடு பேசும், வார்த்தை மூலியமா எங்களோடு பேசும். எங்கள் கண்களை எங்கள் நாவுகளை திறந்தரலும், எங்கள் உள்ளத்தை திறந்தரலும் ஆவியானவரே. உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் கொடான கொடி சோத்திரங்க அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில ஆண்டவரே அநேகரும் ஒன்று கூடி ஜெபிப்போம். கர்த்தர் கற்றுக் கொடுத்த பரமண்டங்க ஜெபங்களை நம்ம ஒன்று கூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. பரமண்டங்கள் இருக்க எங்கள் பிதாவே, உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உன் ராஜ்யம் வருவதாக, உன் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றன் ஆகாரத்தை எங்களுக்கு கொடுத்தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தரலும். சோதனை பிரவேசிக்க நாம தேர்ந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்மையிலே அப்பா. நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜெபம் கட்டிட்டாரு. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கிற வேளையிலும் கர்த்தர் எங்களோடு இடைப்படும் அப்பா. உம்முடைய வார்த்தை நிமித்தமாக எங்களோடு பேசும் இந்த ஆண்டவரே செய்தி எங்கள் ஆத்துமாவுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை முற்றுமாக ஆட்கொண்டு எங்களோடு பேசும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமதகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு மெத்தடிஸ்ட் பெண்கள் ஞாயிறாக இருக்கிறது. மெத்தடிஸ்ட் பெண்கள் கர்த்தருக்கு அநேக ஊழியங்களை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் அவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பவர்களாய் இருக்கத்தக்கதாக நான் அவளை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற தலைப்பு தேவ மகிமையை தேடு. டுடேஸ் டைட்டில் இஸ் சீக் காட்ஸ் க்ளோரி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுயம் நிறைந்தவளாக இருப்போம் என்றால் கர்த்தருடைய மகிமையை நம்மால் தேட முடியாது. Many times we do things to impress people. மனிதருடைய நல்ல மதிப்பை பெற வேண்டும் என்று நாம் பல காரியங்கள் செய்யலாம், அல்லது நல்ல காரியம் நம்ம செய்வோம், ஆனால் எல்லாரும் மெச்சிக்கொள்ளணுன்ட்டு நம்ம அதை பறைசாற்றுவோம். We may do many good things, but we proclaim it. We tell to everybody what we did. இந்த நாளில் நம்ம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்னும் எல்லா காரியங்களும் இருக்குது. இதிலெல்லாம் நம்ம போட்டு எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, எவ்வளோ அது பிரபலமாகுது என்று நம்ம பார்த்து நம்ம அதுக்கு ரொம்ப லைக்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிறிஸ்துவுக்கு அருமையானவங்களே,
நம்ம சுயம் நம்மை மற்றவங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று, மற்றவர்கள் நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நம்ம செய்கிற எந்த காரியங்களும் கர்த்தருடைய மகிமையை தேட முடியாது. நம்ம வாழ்க்கையில் பாவம் நிறைஞ்சு நம்ம ஜீவிப்போம் என்றால் நாம் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் மகிமைப்படுத்த மாட்டோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு முற்றுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் ஜீவித்து கர்த்தருடைய சுத்தத்தை செய்து கர்த்தருடைய குணம் நம்மளை வெளிப்பட நம்ம ஒப்பு கொடுத்தோம் என்றால் அந்த வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்கும். When we completely surrender our life to the Lord Jesus Christ, and when we obey the word of God, and when we commit to do His will, and when we allow the Lord to reveal His character through our life for His glory, then we will be seeking God's glory in our life. அருமையானவர்களே, இன்றைக்கு தியானத்திற்கு மெத்தடிஸ்ட் பெண்கள் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் மூலமாக எப்படி தேவனுடைய மகிமையை நாம் தேட வேண்டும் என்று தியானிக்க இந்த புத்தகத்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். When we read through the book of Hosea, we see in this book the relationship between Israel and God is like a marriage relationship, husband and wife relationship. ஓசியா புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது தேவனுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இருந்த அந்த உறவு ஒரு திருமண உறவுக்குள் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவி உறவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. தேவன் இஸ்ரவேலோடு ஒரு உடன்படிக்கை செய்தார் மோசேயின் காலத்தில். அந்த உடன்படிக்கையின் மூலமாக அவர்கள் தேவனுடைய மக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்போதும் கீழ்ப்படிந்து ஜீவிப்போம் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை அவர்கள் செய்தாங்க. ஆனால் ஓசியாவின் காலத்தில் அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. During the time of Hosea, the people of God rebelled against God and they did not obey the word of God. God says, அவங்க என்னை தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாரு. அவங்க என்னை தள்ளி விட்டாங்க. They rejected me. அவங்க விக்கிரகங்களுக்கு பின்பாக சென்று விக்கிரகங்களை செய்து விக்கிரகங்களை வணங்கினாங்க. They did not love the Lord God with a whole heart, mind and soul. அவங்க தங்களுடைய தேவனை முழுமனதோடு நேசிக்காமல் இருந்தார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க இப்படி ஆண்டவரை தள்ளி அவங்க பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் என்று 4வது அதிகாரத்தில் சொல்கிறாங்க. And he is telling that people are sinned and in the moral character it's very very sinful. தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவில்லை, பொய்யான இடுகிறாங்க, பொய் சொல்கிறாங்க, திருடுறாங்க, கொலை பண்ணுறாங்க, விபச்சாரம் செய்கிறாங்க, இரத்த பழி நிறைந்திருக்கிறது, அவங்க தேவனை மதிக்காமல் இருக்கிறாங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் ஆண்டவரை நம்பவில்லை. தேவன் அவளுக்காக யுத்தம் செய்தார், தேவன் அவளை காப்பாற்றினார். ஆனால் அவங்களுக்கு ஒரு உபத்திரம் வரும்போது அவர்கள் எகிப்தை தேடினார்கள், மற்ற தேசம் அவங்களுக்கு உதவி செய்யும் என்று நினைத்தார்கள். இதெல்லாம் ஆண்டவருடைய மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. God says that they were not faithful. Then he said God looked at it as a spiritual adultery and going away from the Lord. இந்த காரியம் ஆண்டவருடைய பார்வைக்கு ஆவிக்குரிய விபச்சாரமாக காணப்பட்டது. Because of the sin, the Israelites did not seek to glorify God. அவள் பாவத்தில் ஜீவித்ததுனால அவள் தேவ மகிமையை தேடாதவளாக இருந்தார்கள். ஏன் அவங்க பாவம் செய்தார்கள்? Why did they sin? They sinned because they did not know the word of God. அவளுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியாமல் இருந்ததுனால அவள் பாவம் செய்தார்கள் என்று ஓசியாவில் நம்ம பார்க்குறோம். ஓசியா 8:12, I read Hosea 8:12, you read it, look in English. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன்,
அவைகளில் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். I wrote for them many things of my law, but they regarded it as alien. ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமானார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடி நானும் உன்னை வெறுத்து விட்டேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்துவிட்டேன் என்று சொல்கிறார். People destroy because of lack of knowledge. They did not know the word of God. In those days, priests should teach the people or instruct the people concerning the word of God. இன்றைக்கு கிறிஸ்து கர்மியானங்களே, ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, பாகமம் 6:7 ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கருத்தா பிள்ளைகளுக்கு போதிக்கணும். தகப்பன்மாருக்கு சொல்கிற, வீட்டில் உட்காரும்போதும் நடந்தாலும் படுத்தாலும் எழுந்திருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தையை நீ அவளோடு பேசு என்று பாகமம் 6:7 சொல்கிறாரு. அநேக குடும்பங்களில் இன்றைக்கி குடும்ப ஜெபம் இல்லை. மெனி ஃபேமிலி தேர் இஸ் நோ ஃபேமிலி ப்ரேயர். வேதத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதில்ல. they do not teach the word to the children. Father has no time and mother also has no time. They send to the church school and they think that is enough, and some of them don't even send them to the church school. உலக பிரமார காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறாங்க, டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கு பிறகு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் இருக்குது. ராத்திரி ஜபத்துக்கு கூப்பிட்டா ஐம் டயர்ட், மேக் இட் ஷார்ட்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க. ஆகையினால பிள்ளைகளுக்காக சுருக்கமாக ஜெபம் செய்து முடித்து விடுவார்கள். காலை தியானம் இல்லை, மாலை தியானம் இல்லை, வேத அறிவும் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. இப்படி உலக பிரகாரமாக ஜீவித்தா ஒரு சந்ததி, தேவி பக்தியற்ற ஒரு சந்ததி எழும்பும். கிறிஸ்து கருமையானவர்களே, தேவ நேரம் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிற நம்மை இந்த MCO காலங்களில் குடும்பமாக வீட்டில் உட்கார வைத்திருக்கிறார். We were telling that we have no time, and God has made us sit as a family during this time. He who is wise will make use of this time. ஞானமுள்ளவன் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வார். ஏனென்றா ஆண்டவர் சொன்னாரே, கடைசி நாளில் கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி வரும், இதையெல்லாம் வேதனையின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறார். The time that is going to come worse than this. But if the children are not rooted and grounded in the word of God, if they do not know the word of God, if they don't have that faith in the Lord Jesus Christ, they will be like the house built on the sand. அவள் எப்படி இருப்பார்கள் என்றால், மணலில் கட்டின வீட்டை போல இருப்பாங்க. வருகிற போராட்டங்களின் காலங்களில் விழுந்து போய் விடுவார்கள். கிறிஸ்து கருமையானவர்களே, இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிட்ட காலத்தில் நம்ம குடும்பமாக வேதத்தை வாசித்து தியானித்து, கிறிஸ்து கருமையானவர்களே, இந்த காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய அண்டை நாம் சேர்ந்து ஜீவிக்கவும், கர்த்தருடைய சுத்தத்தை செய்யவும் இந்த நாட்களிலே நாம் ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக ஓசியா புத்தகத்தில் பார்க்கும்போது, அவர்கள் தேவனை விட்டு வழி விலகி போனாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை நேசித்து மறுபடியும் என்கிட்ட திரும்பு என்று அழைக்கிறார். God's great love called Israel to repent and return to him, to his first love, to him. They've gone after the lovers, they've gone after all the other things, they went after the idols, but he's telling them, come back to me, come back to your first love. He said to Israel, because they are an adulterous nation, அவங்க சோரம் போனாங்க என்று ஆண்டவர் சொல்லி என்கிட்ட நீ திரும்பு என்று சொல்றாரு. திரும்பு என்று சொல்றாரு. God is like a loving, faithful husband to Israel who keeps the covenant. தேவன் உடன்படிக்கை காக்கிற ஒரு கணவரை போல இஸ்ரவேலுக்கு இருக்கார். அவர் அன்பானவர். He showed great love no matter how many times they disobeyed,
ஆண்டவருடைய அன்பு எப்படின்னா, எத்தனை முறை அவர்கள் அவளை விட்டு போனாலும் அவள் பல முறையும் கிறிஸ்து கருமையானவர்களே அவளை தம்மிடத்தில் அழைக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேலர்கள் அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஆண்டவராகிய தேவனுடைய மனம் அவருடைய விக்கிராராதனை வேசித்தனத்தினால எப்படி அவர்கள் மனம் புண்பட்டது என்பது காட்டுவதற்காக அவர் ஓசியாவை பார்த்து ஒரு வேசியை திருமணம் செய்ய சொன்னார். To show the people how much God's heart grieved because of their unfaithfulness, God called Hosea and told him to marry an adulterous wife. And he married Gomer. அவள் கோமரை திருமணம் செய்தாள். ஆனால் கோமர் ஓசியாவுக்கு உண்மையாக இருக்கலை. அவள் என்ன செய்தாள் என்றால், தன்னுடைய நேசர்களை தேடி அவள் போயிட்டா, கணவனை விட்டுட்டு அவள் போயிட்டா. இது ஓசியாவின் வாழ்க்கையிலே ரொம்ப வேதனையை கொடுத்தது. அங்கே ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, அவன் எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான், மனைவி அவனை விட்டு போயிட்டாளே என்று. பிரபு ஆண்டவர் சொன்னார், நீ அவளை நேசிச்சுட்டு மறுபடியும் கூட்டிட்டு வான்னு சொன்னார். அவளை நேசின்னு சொன்னார். God told Hosea, love her. அவன் என்ன பண்ணான், உடனே அவன் அவளை நேசித்ததுனால அவளை தேடி கண்டுபிடிக்கிறான். ஜனங்கள்லாம் பார்த்துருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, ஏன் அவள் பின்னால் போகிறா, அவள் தான் வேசியாச்சு, அவளை விட்டுரு. அவள் தேடி கண்டுபிடிச்சி அவளுக்கு 15 வெள்ளிக்காசு அப்புறம் 1.5 கலம் கோதுமை கொடுத்து அவளை மீட்டு கொண்டு அவன் வந்தான். வந்துட்டு அவன் சொல்கிறான், நீ இனிமேல் வேசித்தனம் பண்ணாமல் எனக்காக காத்துரு. ஜனங்கக்கிட்ட அவன் சொல்லியிருப்பான், நீங்களும் இப்படித்தான், நீங்கள் ஆண்டவரை விட்டு சோரம் பண்ணீங்க, ஆண்டவருடைய மனம் எப்படின்னா என்னுடைய மனம் புண்படுகிறதோ அதை போல் அவருடைய மனம் புண்படுகிறது, திரும்புங்க என்று சொல்லியிருப்பான். ஆனால் கிறிஸ்து கருமையானவர்களே அவர்கள் திரும்பவில்லை, மனம் திரும்பவில்லை. அவங்க திரும்பவும் தன்னுடைய பாவத்திலேயே அவள் ஜீவித்து கொண்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உங்களுடைய ஆசாரிப்புகள்லாம் நீக்கி போடுவேன், உங்கள் ராஜாக்களெல்லாம் எடுத்து போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவளை சிறையிருப்புக்குள்ளாக ஒப்பு கொடுத்துட்டார். பின்னால் 70 வருஷங்கள் குறித்து அவங்க மனம் திரும்பின போது அவள் மறுபடியும் அவளை மீட்டு கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 400 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் மேசியாவை அனுப்பினா. அவங்களுக்கு ராஜா இல்லை, ராஜா வந்தார். அவரையும் அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு they rejected the Messiah. And then again they were chased off, and for nearly 1,800 years they were out. Again in 14th May 1948 he brought them back as a nation, and they are waiting for the Messiah to come. God gave them the time to repent and repent in the time when they were sent out. Today the Lord is calling us the same call, repent and come back to me. Repent and come back to me. We are God's people through the new covenant that was made by the blood of the Lord Jesus Christ. நாம் தேவனுடைய ஜனங்கள், உடன்படிக்கையின் மூலமாக, புதிய உடன்படிக்கையின் மூலமாக நம்முடைய தேவனுடைய ஜனங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை மிகுதியாக நேசிக்கிறார், நம்மை அவரை மனவாட்டி என்று சொல்லியிருக்கிறார். அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு மிகவும் பெரியது. பிதாவிட்ட சொன்னார், நான் எங்கே இருக்கிறேனோ அவங்களும் என்கிட்டயே இருக்கணும் என்று சொல்கிறார். என் மகிமை அவள் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறவராக இருக்கிறார். He told the Father, I want my people to be with me and I want them to see my glory. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையானவர்களே, இந்த காலங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக வரப்போகிற காலங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மனம் திரும்பு. இஸ்ரவேலுக்கு ஆராதனை இல்லாமல் அவளை தள்ளி வைத்திருந்த இந்த காலங்கள் அவள் மனம் திரும்ப அவளுக்கு தள்ளி வைத்திருந்த காலங்களாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு வீட்டில் நேரத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து கருமையானவர்களே, திஸ் இஸ் a time to repent and return to God. ஒருவேளை நம்ம உலக பிரகாரமாக ஜீவித்து கொண்டு இருக்கலாம்,
நம்முடைய உள்ளத்துல அநேக விக்கிரங்கள் இருக்கலாம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம கொடுக்காம இந்த உலக பொருளுக்கும் நம்முடைய சுயநலத்திற்கும் பலவித காரியங்களை நம்முடைய உள்ளத்துல நம்ம நிறைத்து நம் தேவனை நாம் அவரை கனப்படுத்தாமல் இந்த காலங்களில் இருந்திருக்கலாம். நம்முடைய பணம், பெருமை, நம்முடைய புகழ், அந்தஸ்து எல்லாமே நமக்கு முக்கியமாக இந்த காலங்களில் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல திரும்பு, ரிட்டர்ன் டு மீ. அதுதான் 14வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே என்னிடத்துல திரும்பு என்று சொல்கிறார். உன் கர்த்தராகிய தேவனிடத்துல திரும்பு. அதே காரங்கள் இன்றைக்கு கிறிஸ்து அருமையானவர்களே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியம் செஞ்சிட்ருக்கோமே, அருமையானவர்களை சிந்தித்து பார்க்குற காலம். யார் புகழுக்காக நம்ம செய்கிறோம்? யார் மகிமைக்காக நம்ம செய்கிறோம்? எத்தனையோ திட்டங்கள் போடுகிறோம், எதையோ காரியங்கள் செய்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டோடைய மகிமைக்காக நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை பாவத்தில் நம்ம ஜீவித்து கொண்டு அதை குறித்து கரிசனை அடையாமல் மனம் திரும்பாமல் இந்த நாட்களில் நம்ம இருக்கிறோமா? கிறிஸ்து அருமையானவர்களே, இது சிந்திக்கிற காலமாக இருக்கிறது. நாம் அவருடைய பாவத்தை அறிக்கையிடுகிற காலமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பமாக நம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து கிறிஸ்து அருமையானவர்களே நம்மை ஆராய வேண்டிய காலமாக இருக்கிறது. நம்மை ஆராய்ந்து பார்த்து ஓசியா 14 and he says, when we confess our sins, வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்து திரும்புங்க. இந்த ஆண்டவரே, நாங்கள் இப்படி பாவம் செய்தோம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை நினைக்காம இருந்தோம், எங்கள் மனம் போன போக்கில் சென்றோம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கு ஆண்டவரே, எங்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் திரும்பும் போது, when we come to him through our word and confessing our sins, கர்த்தர் வேதம் சொல்லுது, அவர் நம்மை தயவாய் அங்கீகரிப்பார். He will receive us, he will forgive us and he will receive us. அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலில் செலுத்துவோம் என்று சொல்கிறார். அப்பொழுது then we will praise him. When we confess our sins, when God forgives us of sins, and when we receive us back, our heart will be filled with praises. That's what verse 2 says. உங்கள் உதடுகளின் துதியை நீங்கள் செலுத்துவீர்கள். கிறிஸ்து அருமையானவர்களே, பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை துதித்து கொண்டு இருக்கும்போது, ஆண்டவரே உங்களைத்தான் நம்புகிறோம், நீர் என்று எங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். 3வது வசனம் சொல்லுது, அசிரியா இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் எங்கள் தேவன், உங்களைத்தான் இந்த COVID-19 காலமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் நாங்கள் உங்களைத்தான் நம்புகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்களை தாங்குகிறவர், நீரே எங்களை வழி நடத்துகிறவர் கர்த்தாவே என்று கிறிஸ்து அருமையானவர்களே அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாரா? நம்முடைய சீர்கேட்டை 4வது வசனத்தில் நம்முடைய சீர்கேட்டை மாற்றி போடுவார். அவர் அன்புள்ள தேவன், நம்முடைய சீர்கேட்டை மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்றாரு, மனப்பூர்வமாய் உன்னை சிநேகிப்பேன். I will love you, truly I will love you, I will change you, I will transform you and I will love you. That's what he is telling. I will not be angry with you. Verse 4 says, I will not be angry with you. உன் மேலே கோபமாக இருக்க மாட்டேன். கிறிஸ்து அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது பனியை போல் இருப்பேன் என்று சொல்கிறார். பனியை போல் அவர் நம்முடைய சமூகத்தில் இறங்குவார். கிறிஸ்து அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து அவருடைய அழகை பரிசுத்த ஆவியானவர் பனியை போல நம்ம மேலே இறங்குகிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நம்முடைய குணத்தை அவருக்கு காட்டுவார். He will reveal our nature, our fallen nature to us. And he will also show the beauty of Christ to us. தேவனுடைய அழகையும் நமக்கு அவர் காட்டுவார். When we surrender ourselves to him. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பெருமையை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஆண்டவரே கோபத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்முடைய விழுந்து போன நம்முடைய குணத்தை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது கிறிஸ்து அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். முழுமையாக கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தரால் நிரப்பப்பட்டவர்களாயிருப்போம். We will be filled with Christ, no more self. When we completely surrender, truly surrender our life, truly surrender our backsliding,
truly surrender all our sins to the Lord will receive it. The Lord will transform it. நம்மை முழுவதுமாக மாற்றுவார். He'll enable us to love Him more and more and more. அவரை இன்னும் அதிகமாக நேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். He will enable us to love the people who hurt us. Like Hosea, God loved the people who hurt him. He will enable us to love the people who hurt us. The people who are selfish, who are not concerned about our feeling, அவர்கள் சுயநலமாக இருந்து நம்முடைய உணர்ச்சியை அவர்கள் புண்படுத்துகிற மக்களையும் கர்த்தர் நேசிக்க அவர் நமக்கு உதவி செய்வார். Those who betray us, just like Israel, God will still enable us to love them. When God's love is revealed in our lives, dear beloved, God's name will be glorified. தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக வெளிப்படும் போது கிறிஸ்து கருமையானவர்களே தேவனுடைய நாமம் வெளிப்படும், மகிமைப்படும். கிறிஸ்து கருமையானவர்களே, every time we choose to pray, every time we have bitter and hateful thoughts about a person, let's come to the Lord. We'll tell the Lord, Lord, help me to love the person. I don't want to hurt the person. I don't want to hate the person. The Lord will loose us from the power of that bitterness that controls us. நமக்கு அந்த கோபம் வைராக்கியம் வரும்போதே, ஆண்டவரே இந்த கோபம் எனக்கு வேண்டாப்பா, அதை வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் அன்புனால நிரப்பும் என்று நம்ம ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் போது அந்த கோபம் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த பிடியை விட்டு அகன்று போகும். கிறிஸ்து கருமையானவர்களே, அவரை போல நேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கிறிஸ்து கருமையானவர்களே, இந்த காலங்களில் நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது நம்மளை மட்டும் அல்ல, நம்முடைய கண்கள் உலகத்தில் ஆண்டவரை அறியாத ஜனங்க, வழி தப்பி போன ஜனங்களை அவர் நமக்கு காட்டுவார். அவளையும் நேசிக்க உதவி செய்வார். கிறிஸ்து கருமையானவர்களே, அந்த வாரம் அந்த பவுல் சொல்கிறது போல கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு தான் அவளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல உதவும். அந்த அன்பு தான் வெளியே போன மக்களை ஆண்டவரிடத்தில் திரும்புறதுக்கு அவளை வழி நடத்துகிறது. அந்த கிறிஸ்துவின் அன்பு தான். அந்த அன்பு இல்லைன்னா நமக்கு ஆத்மபாரமும் இல்லை, அவளை குறித்து நம் கரிசனையும் இல்லாமல் இருப்போம். கிறிஸ்து கருமையானவர்களே, ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்பட ஒப்பு கொடுப்போமா? இந்த அன்பு நம்ம இணைக்கிற அன்பாக இருக்கிறது. It will unite us as family, it will unite us as church, it will unite us as Methodist women. நம்ம அதை இணைக்கிற ஒரு அன்பு தேவனோடு நம்ம இணைக்கும், நம்முடைய குடும்பத்தோடு நம்ம இணைக்கும், நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய சபையில் இருக்கிற மக்களோடு நம்ம இணைக்கும். யூனிட்டி பிரிங் glory to God. நம்ம அப்படியாக இணைந்திருப்போம் என்றால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். கிறிஸ்து கருமையானவர்களே, இந்த காலத்தில் நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஆண்டோடைய அன்பு நம்மால் நிறைந்திருக்கிறதா அல்லது சுயம் நம்மை நிறைந்திருக்கிறதா சிந்திப்போம். அருமையானவர்களே, நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டோடைய அன்பு நம்ம நிறைந்திருந்து அவருடைய குணம் நம்மளை வெளிப்படும் என்றால் கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தருடைய வருகை சமீபம், ஆயத்தப்படுங்கள் என்ற அந்த சொல் தொனித்து கொண்டே இருக்கிறது. மரநாத்தா வருமாண்டவரே என்று சொல்வோமா? அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரை, முழுமையாக எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய குணம், உம்முடைய அன்பு, உம்முடைய அழகு எங்களில் காணப்படட்டும் சுவாமி. நாங்கள் லில்லி புஷ்பத்தை போல அழகுள்ளவளாக இருக்கும். கேதுரு மரங்களைப் போல நாங்கள் உறுதியாகவும் நிலைத்திருக்கவும் எங்கள் வாசனை வீசத்தக்கதாக தேவரீர் எங்களை முற்றுமாய் ஆட்கொண்டு எங்களை வழிநடத்துங்க. உங்களுடைய நாமம் எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மெதடிஸ்ட் விமென் ஞாயிறன்றும் ஒவ்வொரு மெதடிஸ்ட் விமென் மெம்பர்ஸையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். சபையிலே அநேக ஊழியங்கள் நீங்கள் செய்து வருகிறதை அறிந்திருக்கிறோம். உண்மையாகவே தேவனுக்கென்று நாம் செய்யும்போது தேவன் ஒவ்வொரு மெதடிஸ்ட் விமென் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பார் என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு நேரத்திலேயும் தேவன் உங்களோடு இருந்து எல்லா வீதியிலும் பாதுகாத்து வருவதற்காக
நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோம். இந்த கொரோனா வைரஸ் காலங்களிலே சபையிலே ஆராதனை இல்லாத நேரங்களிலேயும் தேவன் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தி வருவதற்காக நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோம். மறுபடியும் தேவன் நம்மளை பெரிய விதத்திலே ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளென்றும் சபையிலே நாங்கள் கூடி ஜெபிக்க முடியாத நிலைமையிலே காணப்பட்டாலும் ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இருந்து வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களிலேயும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் ஒரு சபையை நீர் உண்டு பண்ணதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த விசேஷமான MW ஞாயிறன்றும் நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பெண்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர்கள் செய்கிற ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும். உமக்கு உண்மை மொத்தமாய் ஊழியங்கள் செய்யும்போது பரத்தில் இருந்து ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். ஒவ்வொரு ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதியும். அதே நேரத்திலையும் கொரோனா வைரஸின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் வருகிறோம். உலகம் எங்கும் இந்த கஷ்டமான நிலைமையிலே அநேகர் கடந்து சென்று கொண்டிருக்கிற நேரத்திலையும் உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இம்மட்டும் சபையிலே உள்ள குடும்பங்களை நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீர். இன்னும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் ஒவ்வொருத்தரையும் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை முழுமையாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை நடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. மெதடிஸ்ட் விமனுக்காக நன்றி. ஆண்டவரை உம்முடைய பிரசன்னம் வழி நடத்தி வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை உம்முடைய பிரசன்னத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்தும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் தேவ வழிநடத்தும் தேவ சமாதானம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஷாலோம் அலைக்கும். கர்த்தர் உங்களை முழுமையாய் ஆசீர்வதிப்பாராக. Stay safe. Stay at home. May God bless each family that's gone through this service. Praise God. Amen.